பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 3-9 முடிய நாம் படித்து பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நல்ல ஒரு மனவாட்டியாக எப்படி ஆயத்தப்பட வேண்டும், நாம் அவரை சந்திக்க போகும் வேளையில் எதெல்லாம் நாம் கையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீமோன் என்ற ஒரு நபரின் வீட்டிலே உணவறிந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி அங்கே சென்று வெள்ளைக்கல் பரணி என்ற ஒரு பாட்டிலை உடைத்து அதிலிருந்த தைலத்தை அவர் சிரசிலே ஊற்றுகிறார். இதுதாங்க அந்த சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பரலோக ரகசியம் என்னவென்றால், தேவன் உணவருந்துகிறவராய் இருக்கிறார். அதாவது ஒரு திருமண வீட்டிலே ஒரு பந்தியிலே அமர்ந்திருப்பதாக நாம் இதை தியானிப்போம். இரண்டாவதாக, அந்த மணவாளனை சந்திக்க, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஒரு பெண் அங்கே செல்லுகிறாள். அவளுடைய கையிலே ஒரு பாட்டில் இருக்கிறது. அந்த பாட்டில் எதனால் செய்யப்பட்டது என்று பார்ப்போமானால், அது ஒரு வெள்ளைக்கல் பரணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு களிமண்ணிலே செய்யப்பட்ட ஒரு பாட்டில். அதாவது இந்த பாட்டில் எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. நம்முடைய சரீரமானது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு சரீரம். இந்த சரீரத்தில் விலையேற பெற்ற ஒரு தைலத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அந்த தைலம் எங்கே இருக்குன்னா, நம்முடைய ஆத்துமாக்குள்ளே இருக்கும். அதாவது அந்த பெண் இந்த தைல பாட்டிலை உடைக்கிறாள். நம்முடைய இந்த பூமிக்கேற்ற இந்த பாவ சரீரத்தை நாம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில் அறைவதே அந்த உடைத்தலுக்கு சமமாகும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் நம்ம அறைந்ததுக்கப்புறம் நாம் உயிர்த்தெழுவோம் அல்லவா? அந்த உயிர்த்தெழும்போது தேவனுக்கு பிரியமான வாசனை உள்ள ஒரு தைலம் நம்மிடத்தில் கிடைக்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் ஒருவனாலும் வாழ முடியாது. ஆனால் அந்த பாவத்தோடு நாம் மரித்து தேவனுக்கு முன்பாக போவோமானால், நாம் குப்பையில் தூக்கி போடுகிற தைல குப்பியாகத்தான் இருப்போம். நரகத்தில் வீசப்படுகிற ஒரு பாவ மனுஷனாகத்தான் இருப்போம். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அந்த சம்பவத்தில் நடந்தது போல அந்த பாட்டிலை அவள் உடைத்தாள் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய சரீரத்தை நாம் தேவனுடைய சிலுவையில் அறையப்பட வேண்டும். தேவனுடைய சிலுவையில் அறையப்பட்டு இனி நம்மில் பாவம் நுழையாதவாறு நம்மை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளையும் வல்லமைகளையும் பலனையும் நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெய வீரனாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தை விட்டு நாம் தேவனுக்கு முன்பாக போகும்போது ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை நாம் கொண்டு செல்ல முடியும். எனவே பிரியமானவர்களே, அந்த பெண் எடுத்து சென்ற தைலத்தின் மதிப்பு 300 தெனாரியம் என்று சொல்லப்படுகிறது. 300 தெனாரியம் என்றால் அந்த பெண் அவளுடைய வாழ்நாள் எல்லாம் உழைத்து சம்பாதித்து வாங்கின ஒரு தைல பாட்டில். பிரியமானவர்களே, ஒரே நாளில் அந்த தைலத்தை அந்த பெண் வாங்கவில்லை. தன் வாழ்நாளெல்லாம் உழைத்து அதை வாங்கியிருக்கிறாள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் உழைக்க, நம்மை தேவனுக்கு ஒரு வீரராக போர் செய்ய நம்மளை ஒப்பு கொடுப்போம். நாம் பாவத்துக்கு விலகி ஓட கற்றுக்கொள்ளுவோம். சில பாவங்களை எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ளுவோம்.
அதற்காக நமக்கு தேவையான பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் தியானத்தில் அவருடைய வார்த்தைகளில் நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுவோமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெய வீரர்களாக இருந்து நம்முடைய அவயங்களை காத்து கொண்டு ஒரு பரிசுத்தமுள்ள கன்னிகையாக, ஒரு வாசனை நிறைந்த ஒரு தைலமாக தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே காணிக்கையாக எடுத்து செல்வோமானால் தேவனோடு நித்தியமாக அவருடைய மனவாட்டியாக அவரோடு கூட உணவருந்துகிற ஒரு சிலாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். நம்மோடு கூட இருக்கிற கிறிஸ்துவை அறியாத புற மக்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆயத்தப்படுத்துவோம் என்று உறுதியெடுப்போம். இன்று நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய அவயங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. இதில் இருக்கிற பாவ கரைகளை எல்லாம் நீக்கி பரிசுத்தமுள்ள கன்னிகையாக என்னை மாற்றும் தகப்பனே. எதுவுமே அறியாதபடிக்கு தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்குங்கப்பா. என்னுடைய ஞான கண்களை திறந்து எங்களுக்கு உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை உணவாக கொடுத்து ஆசீர்வதிங்க. இதோ இந்த நேரத்தில் இந்த ஜபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய ஆத்ம கண்களையும் திறந்தருளுங்கப்பா. இதோ எங்கள் சமுதாயத்தில் எங்களுக்கு நேர்கொண்டு வருகிற, எங்களோடு கூட வாழ்கிற இவர்களுக்கு உம்முடைய வளமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. உம்முடைய வளமுள்ள வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் பதிய வைங்கப்பா. தகப்பனே, நாங்கள் உமது மனவாட்டியாக உமோடு கூட வருவதற்கும் உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கும் இன்னும் ஆத்துமாக்களை அறுவடை செய்து எங்களோடு கூட கொண்டு வருவதற்கும் எங்களுக்கு பலன் தாரும். இந்த வாழ்க்கையில் நாங்கள் எதிர்த்து போராடக்கூடிய பலனையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வாழவும் வளரவும் எங்களுக்கு உம்முடைய வல்லமுள்ள ஆவியையும் பலனையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா.